Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹேருக்கு ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஃப்ளாக்ஸீடு தேவை, எக்கு தேவை, நெக்ஸ்ட்டு தயிர் தேவை. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்ப அதில் 4 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடு போட்டுக்கோங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அது கொதித்து ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரப்ப அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு ஆறணுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளாக்ஸீடு கூட 2 எக்கு உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்கு பிடிக்காது அதோட ஸ்மெல் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கோட ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை எக்கே எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காதனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்கு யூஸ் பண்ணால் ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் நல்லா 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஃபுல்லாக பெரிய கரண்டியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அதில் தயிர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா க்ரீம் டெக்ஸ்சரில் வரும். இப்போ ஆல்ரெடி உங்கள் ஹேரில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்லேயுமே கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் கலந்து அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உங்கள் ஹேரில் என்ன ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த ஹேர் பேக் போட்டாலும் உடனே அது நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ உங்கள் ஹேரை நல்லா கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த க்ரீமை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணுறப்ப உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடி நல்லா லாங்காக வளரும். ரூட்லேருந்தே முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்கனால அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு திரும்ப அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் இல்லைம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்க ஃப்ளாக்ஸீட் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்கில் சொல்லவே வேணாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. முக்கியமாக அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. முடி நல்லா உடையாமல் வளர்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் எக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தயிர் உங்கள் முடியை ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். எப்போவுமே முடி நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கும் தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 3மே கலந்த இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போடுறப்ப அது நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். நீங்கள் பார்லர் போய் ஸ்மூத்தனிங் பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணோன்னே முடி நல்லா வால்யூமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி முடி நல்லா ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாதிரி இருக்கும். எக் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நேச்சுரலாகவே நம்ம முடி ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி முடி நல்லா தனித்தனி ஸ்டாண்ட்ஸாக தெரியும். அப்போ முடி அடர்த்தியாக இருக்க மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகும். இது அதே மாதிரி லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். எக்கு யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நெக்ஸ்ட்டு தயிருமே உங்கள் தலையில் உள்ள டேண்ட்ரஃபு, இச்சிங் ப்ராப்ளம் அதெல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகிடுது, சொரிஞ்சு அப்படியே வெள்ளையாக வருது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்க உங்களோட ஹேர் பேக் கூட நீங்கள் தயிர் ஆட் பண்ணி போடுறப்ப உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலையுமே அது கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஹேர் பேக் நீங்கள் எல்லா ஹேர் டைப்புமே போட்டுட்டு வரலாம். உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். ஸ்பிளிட்டன்ஸ் இருக்காது. அதே நேரத்தில் முடி நல்லா லாங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேச்சுரல் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.